பெண் காவலர்களுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட சென்னை போக்குவரத்து காவல் இணை ஆணையரை தொடர்ந்து அவருக்கு உடந்தையாக இருந்த போக்குவரத்து காவல் ஆய்வாளரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். 2 பெண் காவலர்கள் அளித்த புகார்களின் பேரில் சென்னை போக்குவரத்து காவல் வடக்கு மண்டல இணை ஆணையர் மகேஷ்குமார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். விலை உயர்ந்த அலைபேசிகளை பரிசாக கொடுத்தும் அழகாக இருக்கிறாய் என்பன உள்ளிட்ட மெசேஜ்களை வாட்ஸ்அப்பில் சாட்டிங் செய்தும் பாலியல் தொல்லை அளித்ததாக பெண் காவலர்கள் புகாரில் குறிப்பிட்டிருந்தனர். இவை குறித்து விசாகா கமிட்டியில் இடம்பெற்றுள்ள டிஜிபி சீமா அகர்வால் தலைமையில் விசாரணை நடத்தப்பட்டது. இந்நிலையில் IPS அதிகாரி மகேஷ்குமாருக்கு உதவி செய்ததாக அண்ணா நகர் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் சக்திவேலும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். பெண் காவலர்கள் உள்ளிட்டோர் சக்திவேல் மீது அளித்த 30க்கும் அதிகமான புகார்களை மகேஷ்குமார் கிடப்பில் போட்டிருப்பதாக விசாரணையில் தெரியவந்திருக்கிறது. இந்த நிலையில் மகேஷ்குமாரின் மனைவி அனுராதா டிஜிபி அலுவலகத்தில் தனது கணவர் மீது புகார் தெரிவித்த பெண் காவலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்தார். டிஜிபி சாரை பார்த்து நாங்க பெட்டிஷன் கொடுத்திருக்கோம். எங்களுக்கு உண்மையில நியாயமான தீர்ப்பு கிடைக்கும் நம்பிக்கை இருக்கு. நல்லதே நடக்கும். இல்லிசிட் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, நான் அடிச்சு பேசின மாதிரி எல்லாம் தயவு செஞ்சு இப்படி எல்லாம் நீங்களாம் இல்ல, அப்படி இல்ல. நீங்க என்னுடைய எமோஷனல் ஸ்டேஜ் நீங்க புரிஞ்சுக்கணும். எவ்வளவு பாதிக்கப்பட்டவன், எப்படி ஒரு மனநிலையில நான் இருக்கேங்கிறத நீங்க புரிஞ்சுக்க. விசாரணை நியாயமாக இருக்க வேண்டும் என்றும் ஆதாரங்களை விசாகா கமிட்டியிடம் கேட்கும்போது நேரடியாக வழங்கப்படும் என்றும் மகேஷ்குமார் தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் விக்னேஷ் முத்து.